நக்கீரன் கோபால் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரர் இருக்கார், அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு ஸ்டாலின், அவங்க அப்பா பேரில். கருணாநிதி எழுதுகோள், கருணாநிதியோட பேனாமா. முன்னாடி பேனாம்பார், பேனா சிலைன்னு எவனோ சொல்லியிருக்கான் சார், பேனாங்கிறது இப்போ இங்கிலீஷு சார் அப்படின்னா. அப்போ அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிருக்காரு ஸ்டாலின். எழுதுகோள்னு ஒன்று, அப்போ பட்டத்தை மாற்று அப்படின்ட்டு கருணாநிதி எழுதுகோள். அதாவது கருணாநிதி எழுதுகோள் எழுதுன மாதிரி நக்கீரன் கோபால் எழுதுனாராம். நக்கீரன் கோபாலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிளாக்மெயிலிங் ஜேர்னலிஸ்ட்டுன்னு பேர். அவரை ஒரு செய்தி எழுதுறேன்னு சொல்லி பயமுறுத்தி மற்றவங்ககிட்டருந்து பணம் பறிப்பவர்கிறது மீடியாவில் இருக்கிற பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அவர் பிளாக்மெயிலிங் ஜேர்னலிஸ்ட். நியூஸ் வந்துட்டால் பணமாக்குவார். இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரியும். அவருக்கு போய் கருணாநிதி எழுதுகோள்னு கொடுத்தா அப்போ கரெக்டான பட்டம் தானே. கருணாநிதி இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார்ல நிறைய விஷயத்தில். அவர் உடன்பிறப்பேன்னு ஆரம்பித்தார்னா என்னென்னத்தையோ எழுதுவார். அதனால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் கரெக்டு பொருத்தமான ஒரு பதவி. ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள். சரியான ஒரு பட்டத்தை சரியான ஆளுக்கு கொடுத்துருக்கோம். உங்கள் அப்பா பண்ண வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரியான பட்டம் அது. ஏன்னா நக்கீரன் கோபால் என்ன பண்ணார், வீரப்பனை மீட்டு தருகிறேன்னு வீரப்பனை பிடிக்கும். வீரப்பன்கிட்ட சமாதான தூதுவராக கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது ஒரு நல்ல ஆள் அனுப்பக்கூடாதா? நீங்கள் உங்கள் கேட்டது உங்கள் தரத்தில் அனுப்பிவிட்டீங்க. இவர் இங்கேருந்து நேராக போனார் வீரப்பன்ட்ட. வீரப்பன் 10 கோடின்னு கேட்டான். இவருக்கே சொன்னார் 100 கோடின்னு கேளியான்னு இவரே சொல்லி கொடுத்தாரு. அவன் சரி 10 கோடி வாங்கி குடியான்னா. இங்கே வந்தார், இங்கே 10 கோடின்னாரு. அங்கே ராஜ்குமாருக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் நிறையா கலெக்ஷன் பண்ணாருன்னு சொன்னாங்க. வீரப்பன்ட்டு போய் 1 கோடி தான் கொடுத்ததா செய்தி வந்தது. வீரப்பன் சொல்லிவிட்டான் அங்கேருந்தையோ இந்த நக்கீரன் கோபால் அனுப்புனா தொலைச்சி போடுவேன்ட்டான். அதோடு என்ன பண்ணிட்டார், இது என்னடா போக முடியலைன்னு இவர் ஆளை மாற்றி ஒரு நெடுமாறனை அனுப்புனாங்க. ஏன் நெடுமாறனை அனுப்புனாங்க? ஏன் நக்கீரன் கோபாலை மாற்றினாங்க? நக்கீரன் கோபால் பண்ணின மோசடி என்ன? எவ்வளோ பணத்தை வாங்கி வீரப்பன்ட்ட எவ்வளோ குறைச்சி கொடுத்து இது பண்ணார்? இதெல்லாம் விசாரித்தாங்களா? அப்போ கருணாநிதி தானே முதலமைச்சர். அதனால் அவரை கண்டுக்கவே இல்லை. பங்கு போச்சோ இன்னும் நக்கீரன் கோபால்கிட்ட கண்டுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளருக்கு கரெக்டாக பட்டம் கொடுத்தாரு பாருங்க அப்பாவுக்கு. கருணாநிதி எழுதுகோள். கருணாநிதி தானே காமராஜர் எரும மாட்டு தோழன்னு எழுதுனது. கருணாநிதி தானே காமராஜர் அம்மாவை கருவாட்டுக்காரின்னு எழுதுனது. ஸோ அவர் எழுதின பேனா பூரா அப்படி தானே. நக்கீரன் கோபால் அதோட மோசமானது எழுதுவார். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், சரியான பட்டத்தை கொடுத்திருக்கிறீர்கள்.